வேண்டாம். இந்த வேஷம் இப்பதான் வந்துடுறேன். இவ்வளவு தூரத்துக்கு ஆகி போயிடுச்சா? யாரு அந்த பரிசல்கார பையனா? கழுத்துல தாதிய காணா, கையில மோதிரத்தை காணா. ஓஹோ ஓஹோ, சீர்திருத்தக்காரன் பாரு, 2 மாலையிலேயே ஜோலியை முடிச்சிட்டானா? ஆமா, மெட்ராஸ்ல பிளாட்பார்ட்ல எப்படி பரிசல் ஓட்டுறான்? பரிசல் இல்ல. ஓஹோ, பரிசல் இப்போ கை வண்டியா மாறிடுச்சா? நீ கொடுத்து வச்சுதான் அவ்வளவுதான் உன் தலைவிதி. பள்ளி, உன்னை தேடித்தான் நான் பட்டணத்துக்கு வந்தேன். நீ கிடைக்கல. அதே வருஷத்துல நான் ஒரு பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோன்னு நடக்குது. ஆயிரமா சம்பாதிக்கிறேன். பாட பத்தியா, ஆளே மாறி போயிட்டேன். பள்ளி, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிருந்தீன்னா ஜாப் ஜாப்னு குடியும் குடுத்தணுமா இருந்திருக்கலாம். உனக்கு தான் கொடுத்து வைக்கிற. ஆமா, இப்ப நீ எங்க போற? டீ வாங்கியார. இந்த தெருவுல பூங்குடியில இருந்து சிவகாமின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்களா? அப்படி யாரு இங்க புதுசா வந்திருக்கிறாப்பு தெரியலீங்க. இல்லீங்க, நான் வரட்டுங்களா? சரிங்க. வரட்டுமா? எனக்கு தோசை வாக்கி போதும். உன் மாமனுக்கு தோசையா? வள்ளி, ஏவிஎம், சாரதா, அப்புறம் விசியா, வாகினி எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். எங்க கேட்டாலும் அந்த மாதிரி பேரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை ஞாபகம் வந்துருச்சு, இங்க ஓடியாந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா இந்த பையன் அழுதுகிட்டு கிடக்குறான் தனியா. ஆமா, நீ எங்க? என்னடா இது? வள்ளி வள்ளி, இங்க பாரு. எதுக்காக அப்படி அழுதுட்டு இருக்க? அழும்படியாத்தான் இப்ப என் நிலைமை ஆயிடுச்சு. ஏன்? குழந்தை அழுதுச்சேன்னு பால் வாங்க போனேன். வழியில மாமனை பார்த்தேன். தப்பிக்கிறதுக்காக இந்த வேஷம் போட்டேன். அதுக்கு சந்தோஷப்படாம எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? பைத்தியம். யார தேடி இந்த ஊருக்கு வந்தேனோ அவரும் வேஷம் போட்ட கோலத்தை பார்த்து தப்பா நினைச்சிட்டேன். மாமனை ஏமாத்த போட்ட வேஷம் என்னையே ஏமாத்திடுச்சு. அழாம நான் வேற என்ன செய்வேன்? இது வேஷந்தான்னு சொல்றதுக்குள்ளதான் போயிட்டாரே. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லு, நான் போய் விஷயத்தை விலைக்கு சொல்லி கூப்பிடுறேன். வரலன்னா அவர் காலில் விழுந்தாவது இங்க கூட்டிட்டு வந்து உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். அவர் இருக்கிற இடம் தான் தெரியலையே. நீ எந்த இடத்துல அவரை பாத்தியோ அந்த பக்கம் தான் அவர் இருக்கணும். நம்பிக்கையோட போயிட்டு வா. சரி, பாத்துட்டு வரேன். போயிட்டு வா வள்ளி. கடவுளே, ஏன் நிலைமைதான் இப்படின்னா அவளையும் ஏன் சோதிக்க? வணக்கண்ணே. வணக்கம். மத்தியானம் ஷூட்டிங்க்கு நல்ல கைக்கு வந்து ஒண்ணு வேணும்னு டைரக்டர் சொல்ல சொன்னாரு. மறக்காம கொண்டு வந்துறப்பா. கண்டிப்பா வேணாம். வெயிட் பண்ணிடாத. ஒரு மாதிரி நீங்க போக நான் வேணாம். தங்கச்சி, நீ குழந்தை எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு புறப்படு. அண்ணே, இந்த பாருமா, நீ படுற கஷ்டத்தை பார்த்து இருக்கிற ஸ்டுடியோ எல்லாம் தேடி பார்த்தாச்சு. முத்துங்கிற பேர்ல டைரக்டர் யாருமே இல்ல. நான் நினைக்கிறேன் அவன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டு. ஐயோ,
அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு அவர் ரொம்ப நல்லவர். நீ சும்மா இருமா. நல்லவனா இருந்தா ஒரு வாரத்துல வரேன்ட்டு போனவன் திரும்பி வராம இருப்பானா? தங்கச்சி, நீ குழந்தை எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு புறப்படு. ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி ஒருவேளை அவன் பேரை மாத்தி வச்சிருந்தாலும் நீ நேர பார்த்தா தெரிஞ்சு போயிடும் பாரு. ஒன்னும் யோசனை பண்ணாத, புறப்படுமா?